வெல்கம் டு AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து கிளங்கானா மீன்ல வந்து செய்ய போறேங்க. இந்த கிளங்கானா ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கிளங்கானா ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து கிளங்கானா மீனுங்க. இதை வந்து கட் பண்ணி நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு, அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது வந்து எடுத்திருக்கேன். அடுத்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேங்க. இது கூட வந்துட்டு மீன் கடையிலேயே கிடைக்கிற அந்த சில்லி பவுடர் வந்து இன்னைக்கு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப் லெமன், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மசாலா சில்லி போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா வந்து கலக்கிக்கலாங்க. இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறேன்னா இந்த மீன் கடையிலேயே கிடைக்கிற சில்லி பவுடர். இதுல வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து இதோட மிக்சிங்ல இருக்கும். நான் இது கூட கொஞ்சமா மட்டும் உப்பு எனக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு இதுல காரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இது கூட வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமா வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்றேன். இப்ப இது கூட வந்துட்டு நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போறேங்க. கொஞ்சமா வந்து நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகுத்தூள். மிளகு வந்து நான் பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட லாஸ்டா வந்துட்டு லெமன் ஜூஸ், விதைகள் இல்லாம வந்துட்டு நம்ம ஜூஸ் மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் வந்துட்டு ஜிலேபி மீன்லயும் வந்துட்டு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று டவா ஃப்ரையும் இன்னொன்று வந்துட்டு எண்ணெயில பொரிச்சது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கையும் நான் வந்துட்டு ஐ பட்டன்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம கலக்கிக்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாம நம்ம ஃபர்ஸ்ட் கலக்கலாம். பத்தாத போது நம்ம கொஞ்சமா இது கூட நம்ம வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் மேல வந்து மசாலா ஒட்டணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மசாலாயை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மசாலா வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துருக்கு. இப்போ நம்ம மீன் மேல போடும் போது நல்லா வந்து மசாலா வந்து அது கூட நல்லாவே ஓட்டிடும். அதுக்காக இப்போ ஒவ்வொரு மீன் பீசஸா எடுத்துட்டு மீன் எல்லா பக்கமும் வந்துட்டு இந்த மசாலா ஒட்டுற மாதிரி ஃபுல்லா போடணும். மீனுக்குள்ள வெளியே எல்லாமே சுத்தியும் நம்ம மசாலா போட்டோம் அப்படின்னா தான் மசாலாவுடைய டேஸ்ட் வந்து மீனுக்குள்ள நல்லாவே இறங்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற பீசஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம இதே மாதிரி வந்துட்டு நம்ம மசாலா வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இதே மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 hour வந்துட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சிருங்க. இது ஒரு 1/2 hour இருந்துச்சு அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே வந்து மீனுக்குள்ள இறங்கிடும். ஸோ சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்துட்டு இது ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கிளங்கானா மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். மோஸ்ட்லி சில்லி கடையில பாத்தீங்கன்னா இந்த மீன் தான் வந்து சில்லி போட்டு தருவாங்க. இப்ப பாருங்க, நல்லா வந்து மசாலா எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருக்கு, உள்ள வந்து நல்லா இறங்கிருக்கு. நம்ம இப்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப இதுக்காக வந்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு ஒவ்வொரு மீன் பீசஸா வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, பீசஸ் எல்லாத்தையும் நான் வந்து இது கூட ஆட் பண்றேன். மீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமா வந்து மாறணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா போதும். மீன் வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் இருக்காது, ரொம்ப சீக்கிரமா வந்து குக் ஆயிரும். ஒரு 3 to 5 minutesக்குள்ள நமக்கு வந்துட்டு மீன் வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சைடு இருந்துச்சு, இது செகண்ட் சைடு வந்து திருப்பி விட்டுருக்கேன். ஸோ 2 சைடும் வந்துட்டு நல்லா பொன்னிறமா மாறணும். இப்போ பாருங்க, மீன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம். மீன் வந்து நல்லா குக் ஆயிருக்கும், நல்லா பொன்னிறமா வந்து மாறி இருக்கும். இப்ப மீதி இருக்கிற மீன் பீசஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இதே மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, நம்மளுடைய கலர்ஃபுல்லான சூப்பரான கிளங்கானா ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளங்கானா மீன்ல செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி.